3 வாரமா இருக்கிற இந்த ரூமை நாளைக்கு காலி பண்ண போறேன். ஏன் காலி பண்றேன்னு நாளைக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. வணக்கம் நண்பர்களே. நேற்று காணொலி எடிட் பண்ணி முடிக்க 3 மணி ஆனதுனால காலையில எழுந்ததும் மூஞ்சும் சரியில்லை, கொஞ்சம் உடம்பும் சரியில்லை நண்பர்களே. வழக்கம் போல பிரஷ் பண்ணிட்டு காலை சாப்பாடா மியூஸ்லியும் வே புரோட்டீன் எடுத்துக்கிட்டேன். உடம்புக்கு புரதம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதனால மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் சாப்பாட்டுல அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நேற்று துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு இன்னைக்கு 12 மணி அளவுல ஷிஃப்ட்னு சொன்னாங்க. அதுக்குள்ள நேற்று எடுத்த காணொலி எடிட் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். சரி வேலைக்கு போலான்னு கதவை திறந்தா வெளியே மழை சோன்னு பெய்யுது. சரி குடுகுடுன்னு ஓடி கடைக்குள்ள வந்து சேர்ந்துட்டேன். வந்தது வேன்ல லோடு இருந்துச்சு, அதை நனைஞ்சபடியே போய் எடுத்துட்டு வந்தேன். நிறுத்து. இந்த நன்னாரி எஃபெக்ட்லாம் சினிமாவில் மட்டும்தான், ரியாலிட்டியில் இல்லை. நிஜத்தில் நனைஞ்சது தான். நான் போனதை பார்த்ததும் எங்க கடாயாவும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் அதான் சாக்குன்னு உள்ளே நின்றுக்கிட்டேன். பல்லே ஆலியா நீ. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி கல் நெஞ்சக்காரெல்லாம் இல்லைங்க. லாஸ்ட் டிரைவ் நானே எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கடையில் நம்ம சேனலை பத்தியும் ஆயாவுக்கு காட்டினேன். வீடியோ பார்த்துட்டு சூப்பர்னு சொன்னாங்க. அதை கேட்கறப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் நெக்ஸ்ட் டெலிவரி வந்துச்சு. அதையும் சல்லுன்னு இறக்கி ஃபில் பண்ணிட்டு அடுத்து ஆன்லைன் டெலிவரி கொடுக்க கிளம்பிட்டேன். பின் குறிப்பு, ஓட்டுறது நான் தான், ஆனா கார் எழுந்து கம்பெனி கார். மழையால இன்னைக்கு நாள் முழுக்க டிராவல்லே போயிட்டு நண்பர்களே. மதியம் ஒரு 4 மணி அளவுல 4 சப்பாத்தி, ஆம்லேட் அண்ட் வெஜ்ஜி சாப்பிட்டேன். இரவு உணவா ஆம்லேட் போட்ட சப்பாத்தியும் தலைவலிக்கு ஒரு கோப்பி அடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிச்சனை பார்த்தா பொங்கல் வடை. ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டேன். நான் இருக்கிறது டான்காஸ்டர், ஆனா என்னோட வீடு வேற இடத்துல இருக்கு. அங்க போய் 3 வாரம் ஆச்சு. நாளையோட இங்க இருக்கிறது முடிஞ்சது. அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரீசன்லாம் கேட்காதீங்கப்பா, அப்புறம் பின்விளைவு பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு இல்ல, எனக்கு. இப்போ கொஞ்சம் ரூமை கிளீன் பண்ணிட்டு காலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிட்டு படுக்க போற நண்பர்களே. ஏன் இந்த ரூமை காலி பண்றேன்னு இப்ப சொல்ல மாட்டேன், நாளைக்கு என்ன காரணம்னு சொல்றேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்க நண்பர்களே. பாய்.